தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இது வரைக்கும் 19 அதிகாரங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 20வது அதிகாரத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். 30வது பக்கத்துல புதிய ஏற்பாடுல முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நம்ம தொடர்ந்து வாசித்து சிந்திக்கலாம். மத்தேயு 20 முதல் 7 வசனங்கள். பரலோக ராஜ்யம் வீட்டஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூடி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான் என்பதை 19ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவரை தேடி வர்றான். ஆண்டவர் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்றார். அவன் தன்னுடைய சுயநீதியை சார்ந்து இயேசுவை விசுவாசிக்காதபடி பெண் வாங்கி போறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா, பின்பற்றுகிறது நிமித்தமா எல்லாவற்றையும் நாங்கள் இழந்திருக்கிறோம், நாங்கள் நிறைய பாடுகளை பட்டிருக்கிறோமே, எங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும் கேட்கும் பொழுது ஆண்டவர் சுவிசேஷத்தை நிமித்தமா என் நிமித்தமா பாடுபடக்கூடிய எந்த பாடுகளும் வீணானவைகள் அல்ல, அவைகள் எல்லாம் நித்திய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 19வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அதுக்கப்புறம் தான் இந்த உண்மையை அவர் சொல்றார். ஆக்சுவலா இந்த அதிகாரத்தை 30வது வசனத்திலிருந்து சேர்த்திருக்கணும். பைபிள் பிரிக்கும் பொழுது அதை கொஞ்சம் சரியான முறையில் அதை பிரிக்கல. ஏன்னா இந்த ஓமையை சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் மறுபடியும் 16வது வசனத்துல அதே சொல்றார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் சொல்லி அந்த ஓமையினுடைய தத்துவத்தை சொல்றார். இப்ப இந்த ஓமை சொல்லப்பட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் பேதுருவுடைய கேள்வி. யார் ரட்சிக்கப்படக்கூடும், நாங்க எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர், என் நாமத்து நிமித்தம் வீட்டையும் சகோதரனையும் சகோதரிகளை விடுகிறவன் நூறத்தனையா பெற்றுக்கொள்வான், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான்னு சொல்றார். சொல்லிட்டு தான் யார் அப்படி சுதந்திரிப்பா, யாரு ராஜ்யத்துல முந்தினவனா இருப்பான், யார் ராஜ்யத்துல முதல் ஆளா இருப்பான், யார் ராஜ்யத்துல கடைசி ஆளா இருப்பான் அப்படின்றத விளக்கப்படுத்துவதற்காக சொல்றார். இந்த ஓமை என்பது கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம், ரட்சிப்புல கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம் மனிதனுடைய பொறுப்பையும் அததான் இந்த ஓமையை முழுமையா சொல்லும். கடவுளுடைய நீதி எப்படிப்பட்டது, கடவுளுடைய கிருபை எப்படிப்பட்டது, அதான் இந்த ஓமை சொல்லுது. இந்த ஓமை விவசாயம் சார்ந்த ஓமை. நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்க்குறோம். யூதர்களுக்கு அவர் சொல்லிய பெரும்பாலான ஓமை விவசாயம் சார்ந்த ஓமை. அன்னைக்கு அதுதான் அவர்களுக்கு பிரதான தொழில். ஒன்று ஆடு மேய்க்கிறது, இன்னொன்று விவசாயம். இயேசுவினுடைய இந்த ஓமையில இன்னைக்கு நாம அதே மாதிரி ஒரு விவசாயி ஒரு வீட்டு எஜமா தான் திராட்சை தோட்டத்துல வேலை ஆட்களை ஏற்படுத்தி வேலை செய்வதற்காக எப்படி செயல்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அதுல முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த திராட்சை தோட்டத்துக்கு அவன் வேலையாட்கள் அமர்த்துறான் அப்படின்னு சொன்னா திராட்சை தோட்டம் அறுவடைக்கு தயாராச்சுன்னா, அறுவடைக்கு தான் ஆட்கள் அதிகமாக தேவை. அறுவடை நிரம்பின உடனே அது மழைக்காலம் சீக்கிரமா வந்துடும். அதுக்குள்ள வேகமா ஆட்களை அனுப்பி பழங்களை அவை அறுத்து அவை அதை வியாபாரம் பண்ணி ஆகும். அப்படிதான் ஆண்டவர் அந்த ஓமையை ஆரம்பிக்கிறார். அது சீசர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஓமை. இப்போ முதல் 7 வசனங்களை பொறுத்தளவு இதுல முதல் விஷயமா நம்ம இங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, ராஜ்யத்தை கட்டுகிற தேவன் எப்படிப்பட்டவர் அதான் சொல்றார். நீ ராஜ்யத்துல முந்தினவனா இருக்கணும், ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் இழந்தவனா நீ இருக்கிறதாக ஒன்று சொல்லும் பொழுது, இந்த ராஜ்யத்தை கட்டுகிற தேவனுடைய இழப்பு என்னன்னு உனக்கு தெரியும். நீ இழந்தது எவ்வளோன்ற முக்கியம் இல்லை, உனக்காக தேவன் என்ன இழந்தார். பேதுரு சொல்றான், நான் உழைக்கிறேன், நான் தியாகம் பண்றேன், நான் எல்லாத்தையும் விட்டு உங்கள் நம்பிக்கையா வந்துட்டேனே, என் வாழ்க்கையினுடைய வெகுமதி என்னன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உனக்காக என்ன இழந்தார், தேவன் உனக்காக என்ன செஞ்சாருன்றத நீ பிரதானமா கவனின்றார். அப்படிதான் இந்த ஓமையை அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப ராஜ்யத்தை கட்டுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? இப்போ முதல்ல இந்த ஓமையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா,
இந்த ஓமையினுடைய முக்கியமான பிரதான மனிதரே அந்த நிலத்தினுடைய எஜமான் தான். அந்த நிலத்தினுடைய எஜமான் என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான், அவன் எப்படி வெகுமதி கொடுக்குறான், அதான் இங்கே முக்கியம். அதனால அவர் சொல்றாரு, அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்கள் அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். யூதர்களுடைய வேலை நேரம் எப்பயுமே சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம். காலையில் 6 மணிக்கு வந்துச்சு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்துடும். அதான் எல்லா தொழிலும். இப்போ அந்த எஜமான் அவன் தன் தோட்டத்துக்கு வேலையாட்கள் அமர்த்துறதுக்காக வேலையாட்களை தேடி போறான். அன்னைக்கு அந்த வேலையாட்களை பார்க்கும் பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க சந்தை வெளியில் 3ஆவது வசனத்துல சொன்னது, 3ஆவது வேலையிலும் 3ஆம் மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு கடை தெருவிலே சும்மா இருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா தேசத்தினுடைய பட்டணத்துடைய கோட்டை வாசல், பட்டணத்தினுடைய பிரதான இடத்துல வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக அடிமைகள் இருப்பாங்க. இந்த வேலையாட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சொந்தமா நிலம் இல்லாதவங்க, அவங்க அணுதின கூலி, தினந்தோறும் தன்னுடைய சாப்பாட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள். அதனால யாராச்சும் வேலை கொடுப்பாங்களான்னு வந்து சந்தையில வந்து காத்திருப்பாங்க. அவங்களுடைய விவசாயம் செய்யக்கூடிய அந்த கருவிகள்லாம் எடுத்துட்டு வந்து காத்திருப்பாங்க. அப்போ அதில் அந்த லேண்டு உள்ள நிலம் உள்ள பணக்காரர்கள் அல்லது எஜமான்கள் தங்களுக்கான வேலையாட்களை தெரிந்து கொண்டு தங்களுடைய நிலத்துல கொண்டு போய் வேலை வாங்குவாங்க. இதுதான் அந்த கலாச்சார சூழ்நிலை. அப்படி ஒரு எஜமா வேலையாட்களை தெரிந்து கொள்வதற்கு அதிகாலையில போறான், ஆளா போறான். ஏன் அப்படி போறான்னு சொன்னா, ஆளா போனாதான் நல்ல வேலையாட்களை கொண்டு வர முடியும். நல்ல வேலையாட்கள்லாம் யாரை பார்க்க முடியும்? நல்ல பலசாலியா, திடசாலியா, இந்த வேலையில அனுபவம் பெற்றவர்கள், இந்த வேலையை நல்லா தெரிஞ்சவங்களை தான் முதல்ல வேலைக்கு எடுப்பாங்க. அதுல ரொம்ப வயசானவங்களை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கடினமான வேலை குயிக்கா செய்யணும். வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், ஊனமானவர்கள், அவங்களும் வேலை தேடி வந்து நிற்பாங்க. ஆனா அந்த எஜமான் யாரை எப்போ சீக்கிரமா போறானோ அப்ப நல்ல வேலையாட்களை அவன் தெரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவன் அதிகாலையில வேகமா போய் வேலையாட்களை போய் தேர்ந்தெடுக்கிறான். அப்படி வேலையாட்களை அவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது 2வது வசனம் சொல்லுது, அவன் கூலி பேசுறான். இந்த வேலைக்கு உனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சம்பளம், நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி, 1 வெள்ளிப்பணம். இந்த 1 வெள்ளிப்பணம்ன்றது அன்னைக்கு ஒரு நாளுடைய குடும்பத்தினுடைய சாப்பாட்டு செலவு. ஒரு வெள்ளிப்பணத்தை வாங்கிட்டானா அன்னைக்கு சாப்பாட்டை குடும்பத்துல வாழ்ந்துக்கும். அது 1 வெள்ளிப்பணத்தை வந்து அவன் சேமிச்சு வைக்கலாம் முடியாது. அன்னன்னைக்கு வேலைக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு அவனுக்கு கிடைச்சிடும். அது நியாயமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா அடிமைகளுக்கும் தரக்கூடிய ஒரு கூலி. இப்போ அதை அவன் பேசுகிறான், இன்னைக்கு என் தோட்டத்தில் நீ வேலை பார்த்தேன்னு சொன்னால் அவனுக்கு 1 பணம் கூலி அப்படின்னு சொல்கிறான். அந்த வேலையாட்களுக்கு எப்பயுமே எல்லா காலத்துலையும் வேலை கிடைக்காது. அறுவடை டைம் மட்டும்தான் வேலை கிடைக்கும். எல்லா மாதமும் வேலை இருக்காது. அறுவடை நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் போய் வேலை பார்க்க முடியாது. இன்னொன்று அறுவடை நாட்களில் எல்லா நாள்களையும் வேலைக்கு ஆள் கூப்பிட மாட்டாங்க. பல நேரங்கள் அவங்க வேலை இல்லாமல் அவங்க மிகுந்த வறுமையிலையும் ஏழ்மையிலையும் பணத்தை எதிர்பார்க்காம வேலை கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாட்டுக்கான வழியை கண்டுபிடிச்சா போதும்னா வேலைக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, அந்த வேலைக்கான சம்பளமும் பேசப்படுகிறது. அவர்கள் அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டு அவர் அந்த எஜமானுடைய திராட்சை தோட்டத்துக்கு போறாங்க. சந்தோஷமா இன்னைக்கு புழப்ப ஓட்டிடலாம், இன்னைக்கு வேண்டிய ஆகாரம் கிடைச்சிடும், இன்னைக்கு ஒரு எஜமான் கையில கடவுள் நமக்கு இறக்கத்தை பாராட்டுக்கிறான்னு சொல்லி அவங்க வேலை செய்ய போறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் சீன். அடுத்து பார்க்கும்போது 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு கடை தெருவுக்குள்ள போறான். 3ஆம் மணி வேலைனா 9 மணி, 6 மணிக்கு வேலையாட்கள் அமர்த்துறான், அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருக்கிற வேலையாட்களை வச்சு வேலை பார்த்துட்டு அறுவடை செஞ்சா போதும் அவன் காத்து இருக்காங்க. 6 மணிலேருந்து 9 மணிக்கு அப்புறம் மறுபடியும் அவன் கடை தெருவுக்கு போய் வேலையாட்களை தேட போறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ வேலையாட்களை தேடி போறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, அதுக்காக அவன் போறான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவன் வேலையாட்கள் மீது கரிசனை கொண்டவனா அவன் தேடி போறான். இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய வேலையாட்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அவன் போறான். அதே மாதிரி 3ஆம் மணி நேரத்தில் அவன் போகும் பொழுது அங்கே சில பேர் சும்மா இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்கள யாரும் வேலைக்கு எடுத்துக்கல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல. அதனால அவங்க சும்மா காத்துட்டு இருக்கிறாங்க, வேற ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. 9 மணிக்கு இந்த எஜமான் போய் அவங்களையும் பார்க்குறான், அவங்க கிட்ட கூலி பேசுறான். அதிகாலையில் வந்தவங்க கிட்ட மட்டும்தான் ஒரு நாளுக்கு 1 பணம் பேசுறான். ஏன்னா அவங்க ஏற்கனவே 3 மணி நேரம் லேட் ஆயிட்டாங்க. இவங்க உரிமையாக எங்களுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு கேட்கவும் முடியாது.
எல்லாரும் அன்றைய தேவைகளை போதுமான பணத்தை எதிர்பார்த்து இருப்பாங்க. அதனால அவன் அவங்களுக்கு வேலை கிடைச்சாவே பெரிய விஷயம். அவங்க 3ஆம் மணி வேலையில போய் சும்மா இருக்கிறவங்களை பார்த்து, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். நான் சொல்றேன், உங்களுக்கு எது நியாயமோ அதை நான் செய்யறேன், நீ போய் வேலை பாருங்க. அங்கேயும் பேரம் நடக்குது. அவங்களுக்கு வேலை கிடைச்சா போதுன்ட்டு வேலை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து சொல்றோம், அப்படியே 6ஆம் மணி 9ஆம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 6ஆம் மணி வேலைன்னா ரோம கடிகாரம் யூத கடிகாரம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரங்களா பிரிக்கப்படுது. 1ஆம் மணி நேரம்னா 6ல இருந்து 9, 2ஆம் மணி நேரம்னா 9ல இருந்து 12, 3ஆம் மணி நேரம்ன்றது 12ல இருந்து 3, 4ஆம் மணி நேரம் சொல்லும் பொழுது 3ல இருந்து 6. இப்ப இங்க 6ஆம் மணி 9ஆம் மணி சொல்லும் பொழுது 6வது மணி 12 மணி, கிட்டத்தட்ட அரை நாள் வேலை ஓடி போச்சு. 6 மணிக்கு வேலை பார்த்தாங்க, 12 மணி ஆயிடுச்சு, சாப்பிடையே வந்துட்டாங்க, அவங்க லஞ்ச் டைம் வந்துருச்சு. இப்போ 6ஆம் மணி நேரத்துல போய் எவன் வேலைக்கு கூப்பிடுவா? யாருமே வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த எஜமா 6ஆம் மணி நேரத்துலையும் போறான், போய் அங்க சும்மா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 9ஆம் மணி நேரத்துல போறான் அப்படின்னு சொன்னா 3 மணி ஆயிடுச்சு. வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போற நேரம், இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் தான் எல்லாரும் வேலை பார்க்க போறாங்க. ஆனாலும் அவன் 6ஆம் மணி 9ஆம் மணி நேரத்திலையும் போய் அப்படியே செய்தான். வேலைக்காரங்களை கூப்பிட்டு வேலைக்கு போங்க. இப்போ 6ஆம் மணி 12 மணிக்கு வேலை பார்க்குறவங்கள போய் பார்த்து கேட்குறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கே யாரும் வேலை கொடுக்கல, நீங்கள் எங்கள் குழப்ப போச்சுன்னு இருக்காங்க, என் தோட்டத்தில் போ, நான் உனக்கு வேண்டிய பலனை கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறான். அங்கேயும் ஒரு இறக்கம் காட்டப்பட்டு போகிறாங்க. 3 மணிக்கும் போய் அவன் ஆட்களை கூப்பிட்றான். அங்கேயும் 3 மணிக்கு சும்மா இருக்கிறாங்க. இந்த 3 மணி நேரம் நாங்கள் என்ன வேலை பார்த்துட போகிறோம், இந்த 3 மணி நேரம் வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா இல்லை. ஆனால் அந்த எஜமா எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, நீ போய் வேலை பாருன்றான். கடைசியாக நம்ம 7ஆவது வசனத்தில் 6ஆவது வசனத்தில் பார்க்குறோம், 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய், 11ஆம் மணினா 5 மணி ஆயிடுச்சு, சாயந்தரம் 5 மணி, ஆல்மோஸ்ட் வேலை முடிய போகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 5 மணி நேரத்துலையும் அந்த எஜமான் நான் நிலத்தை விட்டுட்டு வேலையாட்களை தேடி போறான். இப்ப பாருங்க, இவனுக்கு எது முக்கியமா தெரியுது? இவனுக்கு அவனுடைய நிலத்துல எவ்வளவு வேலை செய்யறாங்கன்னோ, அந்த நிலத்துல எவ்வளவு அறுவடை வருகின்றது முக்கியம். அவன் எப்பயும் ஒவ்வொரு மணி நேரமும் அவன் வெளியே போறதுக்கான ஒரே ஒரு காரணம், அந்த பசியில, அந்த குடும்ப கஷ்டத்துல, வறுமையில, தங்களுடைய அன்றாட தினக்கூலியா காத்திருக்கிற வேலைக்காரங்களுக்கு உணவு கொடுக்கணும், வேலைக்காரங்களுடைய தேவையை சந்திக்கணும், வேலைக்காரங்களுக்குள் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நீ கடைசி 1 மணி நேரத்துலையும் போய் அவங்க கிட்ட போய் அவன் பேசுறான். முதல்ல அதிகாலைகளோட பேசுறான், கடைசியா இந்த 11ஆம் மணி வேலையோட பேசுறான். அவன் என்ன சொல்றான்? சும்மா இருக்கிற வேறு சொல்றீங்களே, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா இருக்கிறது என்ன? அப்ப ஒரு நாள் முழுவதும் வேலைக்கு போகாம இந்த இடத்துல வந்து என்னப்பா பண்றோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க? ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. 11ஆம் மணி வேலை வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தேன்னு சொன்னால், ஒரு நோய்வாய்ப்பட்டவனா, ஒரு பெரிய நோஞ்சானா, அல்லது ரொம்ப வயசானவனா, யாருமே வேலைக்கு எடுக்காத ஒரு நிலையில் இருக்கிறவன். ஆனால் இந்த எஜமா அப்படிப்பட்டவர்களையும் 5 மணி ஆயிடுச்சு, அவன் சந்தை வெளியிலேருந்து அவனுடைய நிலம் எவ்வளோ தூரம் தெரியல, நீ நடந்து போய் அவன் ஒரு 15 நிமிஷம் வேலை பார்ப்பானா, அரை மணி நேரம் வேலை பார்ப்பானான்னு தெரியல, 6 மணிக்கு அவன் வேலையை முடிக்கணும். ஆனா அந்த 5 மணிலையும் கூட அவன் என்ன சொல்றான்? நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள். நீ எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறது இல்லை, நீ போ, நானும் முடிஞ்ச திசை 10 நிமிஷம் வேலை பார்க்கறதுனால நீ போய் வேலை பாரு, 1/4 மணி நேரம் வேலை பார்க்கறதுனால நீ போய் வேலை பாரு, உனக்கு நான் கூலி தரேன் அப்படின்றான். இந்த எஜமான் வேலையை அவங்க எப்படி செய்யறாங்கன்றது பார்க்கல. அதிகாலையில இருந்து எல்லாரும் எப்படி வேலை பார்க்கறாங்க நாங்கள் பார்க்கல. அவன் ஒவ்வொரு முறையும் அவர்களை தோட்டத்துக்கு அனுப்பிட்டு அவன் போய் வேலையாட்களை தேடி போகிறவனா இருக்கிறான். வேலையாட்களை பார்த்து அவங்களுடைய நிலையை அறிஞ்சு அவங்க திராட்சை தோட்டத்துல சேர்த்து கொண்டவனாக இருக்கிறான். இப்போ அவனுக்கு நிலமோ அறுவடையோ பலனோ முக்கியம் அல்ல, அவனுக்கு வேலையாட்கள், அந்த வேலையாட்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஜீவன், வேலையாட்களுக்கு தர வேண்டிய ஆகாரம், வேலையாட்கள் மீது அவன் கொண்டிருந்த இரக்கத்தையும் மன உருக்கத்தை நாம் முதல் வசனத்துல பார்ப்போம். இந்த திராட்சை தோட்டன்றது கடவுளுடைய ராஜ்யம், இந்த எஜமான்றது இயேசு கிறிஸ்து தேவன். இந்த வேலையாட்கள் என்பவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்தில் பணி செய்யக்கூடிய எல்லா விசுவாசிகள். இந்த காலகட்டம் என்பது ஆண்டவர் வரலாற்றில் பல விதமான காலகட்டத்தில்
பலவிதமான இன மக்கள், பலவிதமான வயது வித்தியாசம் இல்லாம எப்படிப்பட்டவர்களை அவர் வேலைக்கு அழைக்கிறார். அதான் இந்த ஓமையில நம்ம முதல் 7 வசனத்துல பார்ப்போம். இப்ப இந்த 7 வசனத்துல அந்த வேலைக்காரங்க எப்படி வேலை செஞ்சாங்கன்னு சொல்லல, அந்த வேலைக்காரங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லல, அந்த வேலைக்காரர்கள் அந்த எஜமானுக்கு எப்படி நடந்தாங்கன்னு சொல்லல. இந்த 7 வசனம் முழுமையா அந்த எஜமானுடைய கேரக்டரை மட்டும்தான் சொல்லுது. அந்த எஜமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அந்த எஜமான் அவன் தான் முதல்ல ஆட்களை தேடி போறான். அந்த வேலையாட்கள் அந்த எஜமான தேடி வரல, எங்கேயாச்சும் வேலை கிடைக்கும்னு அவங்க பார்த்து நடத்த பார்த்து வரல. இவன் அந்த ஆட்களை தேடுகிறவனாக இருக்கிறான். தேவன் நமது ராஜ்யத்துக்கான ஆட்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார், அவர் அழைக்கிறார். எந்த மனிதனும் பேதுருவோ யோவானோ யாரும் இயேசுவை தேடி வரல. இயேசுதான் வாலண்டியரா போய் ஒவ்வொருவரையும் தேடி அழைக்கிறார். அவர் தேடுகிறார், அவர் அழைக்கிறார், அவர் வாக்கு பண்றார். என்ன வாக்கு பண்றார்? நீ போ, உனக்கு கூலி கிடைக்கும், அவ்வளவுதான். நீ போ, உனக்கு நியாயமானபடி கூலி கிடைக்கும். முதல் வந்த அதிகாலையில வந்துட்டப்பட்டதான் சொல்றாரு, ஒரு பணம் கூலி பேசுறாரு. அங்க ஒரு ஒப்பந்தம் நடக்குது. நீ இப்படி வேலை செஞ்சா நான் இதை உனக்கு செய்யறேன். அது ஒருவேளை யூதர்களை மையப்பட்டு சொல்லியிருக்கலாம். யூதர்களுக்கு நியாய பிரமாணத்தினை கை கொண்டலாம் இந்த வகையான நன்மை இருக்கு அப்படின்ற அடிப்படையில கூட அவர் சொல்லியிருக்கார். மற்ற எல்லாரும் வேலை இல்லாம ஜீவனற்று இறக்கத்துக்காக கெஞ்சியவர்கள். இப்போ உனக்கு நான் தரேன்னு வாக்கு பண்றான், அவன் அனுப்புறான். தான் நிலத்தை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு, அறுவடை செய்வதற்கு அனுப்புகிறான். அவன் கூலி கொடுக்குறான். அவங்க வேலை செஞ்சு முடிச்ச உடனே எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கூலி அவன் கொடுக்குறான். அடுத்து அவன் தொடர்ச்சியா செயல்படுறான். இத்தனை நாட்கள் போதும்பா, இவ்வளவு பேரை வச்சு நான் வேலை பார்த்துக்கலாம், அதிகாலையில மட்டும் ஆள் வந்தா போதும், இவ்வளவு பேருக்குள்ள நான் என் ராஜ்யத்தை என்னுடைய நிலத்தை நான் சுருக்கிறேன்னு சொல்லாம, அந்த வேலையாட்களுடைய வேலையை விட இந்த எஜமான் அதிகாலையில இருந்து 11ஆம் மணி வரைக்கும் அவன் வேலை பார்க்குறான். அவங்க நிலத்துல வேலை பார்க்குறாங்க. அவன் வெளியே போய் ஆட்களை சேர்த்து உள்ள கூப்பிட்டு அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். அந்த எஜமான் கால் மேல கால் போட்டு வேலை வாங்கி உட்காரல. என் நிலம், நீங்க எல்லாம் அடிமைக, நீங்க எல்லாம் வேலை பாருங்க, நான் எல்லாம் பார்க்குறேன் உட்காரல. அவர்களை விட அதிகமா அவன் உழைக்கிறான், அவர்களை விட அதிகமா அவன் வேர்வை செஞ்சுறான். இந்த வேலையின் மூலமா அந்த எஜமானுக்கு அதிக இழப்பு இருக்கு, அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் இருக்கு. அவங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்கல, அவங்களுடைய உழைப்புக்கு அதிகமான பலனை கொடுக்குறான். அவனுடைய அறுவடை அது எவ்வளவு நஷ்டமானாலும், அவனுடைய நிலம் அவர்களால் சரியான முறையில் பராமரிக்காம போனாலும், அவனுடைய நேரத்தையும் உழைப்பையும் வெகுமதிகளையும் பணத்தையும் சொத்தையும் அவன் தான் அழகிறான். அந்த வேலைக்காரர்கள், அந்த அடிமைகள் மீது அவன் எவ்வளவு அன்புள்ளவனா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்றதாகும். இயேசு பேதுருவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சீசர்களுக்கும், நாங்கள் இழந்திருக்கிறோமே, நாங்கள் முதல் ராஜ்யத்துக்கு கொண்டு உழைச்சிருக்கிறோமே, நாங்கள் குடும்பத்தை விட்டுருக்கிறோமே, நாங்கள் உறவுகளை விட்டுருக்கிறோமே, நாங்கள் தொழிலை விட்டுருக்கிறோமே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்துல உன்னுடைய ஒவ்வொரு இழப்புக்கு வெகுமதி உண்டுதான், ஆனா அந்த இழப்புகள் உன்னை சார்ந்ததல்ல. நீ இழக்கல, உன்னை சார்ந்த நீ இழக்கல. உனக்காக முதல்ல தேவன் இழந்திருக்கிறார். நீ இழக்கதை பார்க்காத, நான் இழந்ததை பாரு. உன் உழைப்பை பார்க்காத, என் உழைப்பை பாரு. நீ பண்ண தியாகத்தை விட நான் பண்ண, நீ அழைக்கப்பட்டு அங்கே வேலை தான் பார்க்குற. அந்த வேலையில கஷ்டம் இருக்குது, அந்த அறுவடையில உனக்கு பல துன்பங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா உன்னைய விட எனக்கு தான் அதிகமான இழப்பு இருக்குது. நீ இழக்கிறத விட நானும் அதிகமாக இழக்கிறேன். நான் என் சொத்தையும், என் அறுவடையும், என் பலனையும், என் நேரத்தையும், எனக்குரிய கனத்தையும் எல்லாத்தையும் இழந்து அடிமையா ஒரு நாள் ஆகாரத்துக்காக இறக்கத்துக்காக கெஞ்சப்பட்டிருக்கிற உன்னைய நான் தேர்ந்தெடுத்து, யாருமே வேலை கொடுக்காம, எல்லாரும் உன்னை புறந்தள்ளி, யாருமே உன்னை மதிக்காம, யாருமே உன்னை ஆகாரம் கொடுக்காம, எவனுமே உன்னை மதிக்கலை, எவனுமே உனக்கு வேலை கொடுக்கல. நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து அழைச்சிருக்கிறேன். உன் சரீர பலனை பார்க்கல, உன் தகுதியை பார்க்கல, உன் ஞானத்தை பார்க்கல, உனக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கல. நீ எவ்வளவு பலவீனம் உள்ளவனா இருந்தாலும்
எவ்வளவு புறம்பாக்கப்பட்டவனா இருந்தாலும், எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும், என்னுடைய பரிசுத்த நிலத்துல வேலை பார்க்கறதுக்கு நான் ஒன்று அழைச்சிருக்கிறேன். அந்த சீசர்கள் அந்த ராஜ்யத்தை கண்டு நாங்க இழந்திருக்கோம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் உனக்காக இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக இருந்த இழப்பை விட நீ ஒன்றும் பெருசா இழக்கலை. நீ ஒன்றும் பெருசா எதையும் இந்த ராஜ்யத்தை கண்டு இழக்கலை. அவர் தான் எல்லாத்தையும், அவர் உன்னை தேடி இருக்கிறார், அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் உன்னை அழைச்சிருக்கிறார், அவர் உன்னை வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் உன்னை அனுப்பி இருக்கிறார், அவர் உனக்கு பலன் தருகிறேன் இருக்கிறார், அவர் உனக்குள்ளாக தொடர்ச்சியாக செயல்படுகிறார். நீ 12 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு அவருடைய பாதுகாப்பு தேவை, அவருடைய அன்பு தேவை, இரக்கம் தேவை. உனக்காக அவர் உழைக்கிறார், அவர் இழக்கிறார், அவர் உனக்கு மேன்மைகளை இரக்கத்தை காண்பித்து உன் ஜீவன் அவர் தப்ப வைக்கிறார். அன்னைக்கு அந்த ஒரு நாள் அவர்களுடைய குடும்பம் பாதுகாப்பா ஆகாரத்தோடு சமாதானமா இருந்ததுக்கான காரணம் அந்த எஜமான். ராஜ்யத்தின் நிமித்தமாக நீ கடவுளுடைய ராஜ்யத்துல முந்தினவனா இருக்கணும்னு சொன்னா, நீ உன்னுடைய இழப்புக்கான சரியான வெகுமதியை பெறணும்னு சொன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்த எல்லா இழப்புகளுக்கும் உழைப்புகளுக்கு நற்பலனா நீ பெறணும்னு சொன்னா, முதல்ல உனக்கு தெரியணும், கிறிஸ்து தேவன், திருத்துவ தேவன் இந்த ராஜ்யத்துக்காக எப்படிப்பட்ட இழப்பையும் உழைப்பையும் சம்பாதித்திருக்கிறார். பேதுருவுடைய பிரச்சனை இயேசுடைய தியாகம் தெரியல, அதான் பிரச்சனை. இயேசு எதை இழந்து வந்தார்னு அவனுக்கு தெரியல, இயேசு அவனுக்காக எப்படி போராடி கொண்டிருக்கிறான்னு தெரியல, இயேசு அவனை எந்த இடத்துல இருந்து அழைச்சாரும் தெரியல, அவனை எப்படி காப்பாத்தினாருன்னு தெரியல, அவனுக்கு எந்த வெகுமதியை தரப்போறான்னு தெரியல, அவனுக்கு எப்படிப்பட்ட ஜீவனுள்ள மகிமையை தரப்போறான்னு தெரியாதனால அற்பமான உலக இழப்புகளையும், அற்பமான உலக போராட்டங்களையும், அற்பமான உலக அசௌரியங்களையும் பெரிதுபடுத்தி நாங்க எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எப்பயுமே நம்மளை பார்க்கறதல்ல, நம்மளுடைய கஷ்டத்தை பார்க்கறதல்ல, நம்முடைய இழப்பை பார்க்கறதல்ல, நம்முடைய போராட்டத்தை பார்க்கறதல்ல, நமக்காக இயேசுவினுடைய போராட்டத்தை, இயேசுவினுடைய இழப்பை, இயேசுவினுடைய தியாகத்தை, இயேசுவினுடைய அழைப்பை, ரட்சிப்புக்காக இயேசு என்ன செய்து முடித்தான்றதை பார்க்கறது தான் பார்க்கறது. மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அந்த ராஜ்யத்துக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாலையில வந்தவர்கள் இந்த எஜமானுடைய சுறுசுறுப்பு, இந்த எஜமானுடைய இழப்பு, இவன் என்னப்பா ஒவ்வொரு மணி நேரமும் போய் ஆளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான், ஒவ்வொரு மணி நேரமும் ஒடுக்கப்பட்ட ஜனங்களை நேசித்துக் கொண்டு இருக்கிறான், இவன் எஜமான சிங்காசனத்துல உட்காராம, மேடையில உட்காராம, இவன் அடிமையான ஆட்களை போய் தேடிக்கொண்டே இருக்கிறான். இவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு, இவனுடைய இரக்கம் எவ்வளவு பெருசு, நமக்காக ஜீவன் கொடுப்பதற்காக இவன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான்னு அந்த வேலையாட்கள் அங்க உணரல. இந்த வேலையாட்களாக தான் சீசர்ல இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றார். பேதுருவே, எல்லாத்தையும் இழந்தேன்னு சொல்ற, நான் என்ன இழந்தேன்னு உனக்கு தெரியுதா? நான் எந்த மகிமை இழந்தேன்னு உனக்கு தெரியுதா? உன்னைய காப்பாற்றுறதுக்கு என்னுடைய ரத்தம் எவ்வளவு சிந்தப்பட போகுது உனக்கு தெரியுதா? உன்னைய காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளவு அவமானங்களை சந்திக்க போறேன்னு உனக்கு தெரியுதா? உன்னையே பரலோக பிதாவோட சமாதானப்படுத்துவதற்கு நான் பிதாவால எவ்வளவு நொறுக்கப்பட போகிறேன்னு தெரியுமா உனக்கு? என்னுடைய இழப்பையும் என்னுடைய மரணத்தையும் என்னுடைய பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னுடைய இழப்புல என்ன மதிப்பு இருக்கு? உன்னுடைய இழப்புல என்ன மேன்மை இருக்குது? இந்த நித்தியமான காரியத்துக்காக அநித்தியமான உன் சரீரத்தை இழக்கிறது பெருசா? உன் நேரத்தை இழக்கிறது பெருசா? உன் வேலையை விடுறது பெருசா? உன் குடும்பத்தை விடுறது பெருசா? இந்த உலகத்துல ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்கு கூட மனுஷன் தான் உயிரை பணையம் வைக்கிறான். கார் ரேஸ்ல, பல விளையாட்டு போட்டிகளுக்கு நான் உடம்ப ஒடுக்குறான், நான் சிந்தையை ஒடுக்குறான், நான் குடும்பத்தை விட்டு தூர தேசத்துல போய் இருக்கிறான், பனி தேசத்துலையும் முட்காடுகள்லையும் போய் மனுஷன் வேலை பார்க்குறான். சாதாரண உலக புகழையும் உலக பொருட்களையும் அடைவதற்கு மனுஷன் தான் உயிரை பணையம் வைக்கிறான். நித்திய ராஜ்யத்துக்காக உன்னால அனித்தியமான காரியங்களை இழக்கிறதுல எந்த மேன்மையும் இல்லைப்பா. கிறிஸ்தவம், சுவிசேஷம், கடவுளுடைய ராஜ்யம் என்பது மனிதன் என்ன இழக்கிறான்றது முக்கியம் இல்லை, மனிதன் என்ன வேலை செய்யறான்றது முக்கியம் இல்லை, மனிதன் எதை கடவுளுக்காக செய்யறான்றது முக்கியம் இல்லை, தேவன் பாவிக்கு என்ன செய்தான்றதான் முக்கியம், தேவன் பாவிக்கு எதை இழந்தான்றதான் முக்கியம், தேவன் பாவிக்கு எப்படிப்பட்ட கனத்தை மேன்மையும் கொடுக்கிறான்றதான் முக்கியம். இன்னைக்கு சபை அதை சிந்திக்கிறது. இன்னைக்கு சபையில கடவுள் என்ன செய்தான்னு சொல்றது, நான் செய்யணும், நான் இழக்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் இப்படி பக்தியா இருக்கிறேன்,
நான் ஜெபிக்கிறேன், நான் போராடுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன்றத மனுஷன் கடவுளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு உண்மையுள்ளதா நேர்மையுள்ளதா இருக்கணும்னா உங்களை பார்க்கறதில்ல, உங்களுடைய உழைப்பை பார்க்கறதில்ல. நீங்களும் நானும் கடவுளுக்கு உயிரையே கொடுத்தாலும் அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் ஒன்றுமில்லாத ஒரு விஷயம். எப்படி இழக்கிறோம், எப்படி போராடுறோம். உண்மையா இழக்கிறவன் நான் இவ்வளோ இழந்தேன்னு சொல்ல மாட்டான். உண்மையா கண்ணீர் வடிக்கிறேன் போராடுறவன் நான் இவ்வளோலாம் கடவுளுக்கு செஞ்சேன்னு சொல்ல மாட்டான். என்னால இன்னமும் கடவுளுக்கு இவ்வளவு இழக்க முடியலையே, கடவுள் இழந்தபடி என்னால் இழக்க முடியலையே, கடவுளை நேசிக்கிறபடி அவர் நேசிக்க முடியலையே, கடவுள் எனக்காக செய்த இழப்புகளை போல நான் அவருக்கு செய்ய முடியலைன்னு யோசிக்கிறவனா ஒரு விசுவாசி. பேதுருக்கு எந்த சிந்தனையை முதல் விதைக்கிறார்? நீ வெகுமதியை பார்க்குற, வெகுமதியை கொடுத்த தேவனை முதல் பார். வெகுமதியை பெறுவதற்கு தேவன் உனக்காக என்ன இழந்தான்றத பாருன்றத சொல்ற. ரெண்டாவது இந்த ஓமையில நம்ம பார்க்கிறோம் 8-12 வாசிங்க. பன்னெண்டு. ரைட். இப்ப முதல் 7 வசனத்துல ராஜ்யத்தை கட்டுகிற தேவன் எப்படிப்பட்டவர், இந்த ராஜ்யத்துக்காக தேவன் எதை இழந்தான்றத சொல்ற. 8-12 ராஜ்யத்தில் முந்தி வந்தவர்கள் எப்படிப்பட்டவர். இந்த உமையினுடைய நோக்கமே யார் முந்தினோர் யார் பிந்தினோர் சொல்றதுதான். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொல்ற. இப்ப யார் முந்தினவர்கள் யார் பிந்தினவர்கள்? 8-12 முந்தி வந்தவர்களை குறிச்ச தன்மைகளை சொல்றார். இப்ப எல்லாருக்கும் கூலி கொடுப்பேன்னு சொல்லி எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, அவர் அனுப்பிட்டார். இப்ப 8வது வருஷத்துல சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, பாதுகாவலர் சூப்பர்வைசர் சம்பளம் போடுறாரு, அவன் எல்லாம் அவனை கூப்பிட்டு சொல்றான், 6 மணி ஆயிடுச்சு, எல்லாம் பொழுது அடைஞ்சிருச்சு, எல்லா வேலையை முடிச்சுட்டான், எல்லாரையும் வரிசையா நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டு சொல்றான், நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. எப்பவுமே வேலை செஞ்சா வேலை முடிச்சுட்டு வந்தா யாருக்கு முதல் சம்பளம், யார் முதல்ல வந்தானோ அவனுக்கு தான் முதல் சம்பளம். யார் 12 மணி நேரம் வேலை பார்த்தானோ அவன் முன்னாடி வருவான், அவனுக்கு பின்னாடி 9 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்த்தவங்க வருவாங்க, அப்புறம் 6 மணி வேலை பார்த்தவங்க வருவாங்க, கடைசியா வந்தவங்க கடைசியா வருவாங்க. எஜமா எப்பயுமே கடைசியா வந்தவனை கூப்பிட்டு முன்னாடி வெகுமதியை கொடுத்து சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா இங்க இந்த எஜமா சொல்றான், நீ வேலையாட்களை அழைச்சிட்டு வா, பிந்தி வந்தவர்களை முன்னாடி அழைப்பான், கடைசியா எவன் வந்தானா அவனை முன்னாடி கூப்பிடு, முந்தி வந்தவர்கள் கடைசியா கொண்டு போய் வை, அதிகாலையில வந்தவனை கடைசியில நிப்பாட்டி முந்தி வந்த எல்லாருக்கும் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப யார் முதல்ல வர்றா? கடைசி அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்க, 5 மணிக்கு வந்து வேலை பார்த்தவங்க, 11ஆம் மணி வேலையில வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இவங்களுக்கு எவ்வளவு பணம் நம்ம டீல் பண்ணல. நீ போ, உனக்கு நான் கூலி கொடுப்பேன்னு தான் சொன்னேன். அந்த கூலி கால் பணமாகவும் இருக்கலாம், அரை பணமாகவும் இருக்கலாம், காலை விட கம்மியாகவும் அவன் கொடுக்கலாம். அது அவனுடைய சுயாதீன சித்தம். ஆனா அவன் எப்படி கொடுக்குறான், அந்த அதிகாலையில் வந்தவங்கள்ட்ட 4 ஒரு பணம் கூலி பேசினா அதே கூலிய 11ஆம் மணி வேலையில வந்தவங்களுக்கு ஒவ்வொரு பணத்தை கொடுக்குறான். இப்ப அந்த ஒரு பணத்தை 11ஆம் மணி வந்த வேலையில வாங்கினவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஏதோ இன்னைக்கு எனக்கான ஒரு சாப்பாட்டுக்கான பணத்தை கொடுப்பார், 1 மணி நேரம் வேலை பார்த்தேன், இதுக்கான ஒரு கூலியை கொடுப்பான்னு அவன் எதிர்பார்க்கிறான். ஆனா ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தவனுடைய கூலிய 1 மணி நேரம் வேலை பார்த்தவனு கொடுக்குறான். மனித பார்வையில இது அநீதி. என்னங்க, அவன் அவ்வளவு தூரம் வேலை பார்த்துருக்கிறான், இப்ப வந்தான் இவனுக்கு போய் அவ்வளவு பெரிய காசா? இப்ப வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்தேன், ஒழுங்கா கூட வேலை பார்க்கல, இவனுக்கு போய் ஒவ்வொரு பணமா, அதே வெள்ளி பணமா, அதே ஒரு காசா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த எஜமான்
அவன் உழைத்ததன் அடிப்படையில் பலனை கொடுக்குறவர் கிடையாது. அந்த எஜமா அந்த கிருபையின் அடிப்படையில் பலனை கொடுக்குறவர். அந்த 1 மணி நேரம்னால அந்த 1 மணி நேரத்தில் அவனுடைய வழிகள், அவனுடைய இழப்புகள், அந்த 1 மணி நேரத்தில் அவனுடைய நம்பிக்கை, இவருடைய தயாள குணம், அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெரும்படியா, அதான் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு, அவன் எதிர்பார்த்ததை விட மேலே, அவன் கற்பனையில கூட சிந்திக்காத அளவுக்கு அவனுக்கு அந்த வெகுமதியும் பலனையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். இதை பார்க்குற 9ஆம் மணியில வேலை வந்தவன், 6ஆம் மணியில வேலை வந்தவன், அதிகாலையில வேலை வந்தவனுக்கு எப்படி இருக்கணும்? எவ்வளவு தயால குணம் கொண்ட எஜமா இப்ப வந்தவனுக்கு கூட அதே ஒரு வெள்ளிக்காசு கொடுக்குறாருப்பா. இப்ப வந்தவனுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு அவனை மேன்மைக்குரியவனா என்றார்ப்பா. இவன் எவ்வளவு பலவீனனா, எவ்வளவு வியாதி உள்ளவனா, எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான், எவ்வளவு ஒடுக்கப்பட்டவனா இருந்தான். இவனுக்கு இவ்வளவு பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய இந்த எஜமான போல எஜமான் யாருப்பா? எந்த நிலத்திலையும் இப்படி ஒரு எஜமான் கிடைக்க மாட்டார்ப்பா. எந்த நிலத்திலையும் இப்படி உழைப்புக்கான கூலியை விட அதிகமான வெகுமதியை குடிக்கக்கூடிய எஜமா யாருப்பா? இவர் எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர் போற்றி புகழ்ந்திருக்கும். ஆனாங்க ஏன் நடக்குது? முந்தி வந்தவர்கள் வந்து, முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். இப்ப நியாயமா எண்ணணும்? அந்த எஜமானுடைய அன்பையும் தயாள குணத்தையும் பார்க்கறதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டானா, அப்ப நான் காலையில இருந்து வேலை பார்க்குறேன், எனக்கு அவன் அதிகமா கொடுப்பான், எனக்கு எப்படியும் ஒரு 12 பணம் கொடுத்துருவான், எனக்கு எப்படியும் ஒரு 10 பணம் கொடுத்துருவான்னு யார் எதிர்பார்க்கிறா? அதிகாலையில வந்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இவன் என்ன கூலி பேசினா? அவன் 2ஆம் வசனத்துல பார்க்குறோம், வேலையாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் தான் கூலி பேசுறான். அவனை வேலை அமர்த்தும் பொழுது, நீ வேலை பாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு பணத்தை தரேன்றான். அவன் ஒரு பணத்தை தரேன்னு வாக்கு பண்ணா ஒரு பணத்தை கொடுக்கறதுதான் நீதி. அவன் அதிகமா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப தங்களுக்கு அதிகமா கூலி கிடைக்கும் போது இவன் எதுக்கு யோசிக்கிறான்? இவன் எதுக்கு ஆசைப்படுறான்? இவன் எதுக்கு சிந்திக்கிறான் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்கள் ஆகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெளியின் உஷ்டத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அதிகாலையில அவன் வேலையே இல்லாம இருந்தான். அவனுக்கு யாருமே வேலை கொடுக்காம எப்படிடா இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு கதறுதலோட இருந்தான். இந்த எஜமா அதிகாலையில் அவனை சந்திக்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அவனுடைய தோட்டத்துல வேலை பார்க்க வந்தான். எந்த பேரமும் பேசல, அவன் தரக்கூடிய கூலியை ஒத்துக்கிட்டு வந்தான். ஆனா இப்ப முடிச்சு போகும் பொழுது அந்த ஒரு பணம் அவனுக்கு மேன்மையா தெரியல. அந்த எஜமான் கொடுத்த ஒரு வெள்ளி பணம், அவன் வாக்கு தத்தத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறான், அவன் எவ்வளவு வார்த்தை தவறாத சுத்தனாக இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் அவனால சிந்திக்க முடியாம, அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, கடைசியா வந்தவனுக்கு எதுக்கு ஒரு பணம் கொடுத்தாதான் பிரச்சனை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அற்பமானவனுக்கு ஏன் நீ ஒரு வெள்ளிக்காசு கொடுத்த? இவன் 1 மணி நேரம் தான் வேலை பார்க்கலாம். நான் காலையில இருந்து வெயில்ல அலைஞ்சு பகலுடைய கஷ்டத்தையும் வெயிலுடைய உஷ்டத்தையும் நான் சகிச்சேன். எனக்கு இவனுக்கு ஒரே மாதிரி கொடுக்கலாமா? பிரச்சனை உனக்கு கொடுக்கப்பட்ட காசு இல்லை, பிரச்சனை அவனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு தான் அவனுக்கு பிரச்சனை. அவனை மேன்மையாக வச்சதான் அவனுக்கு பிரச்சனை. அவனு என்னையும் எப்படி சமமாக்குன அப்படின்னு தான் கேட்குறான். 2 பேருமே அடிமை தான், 2 பேரும் வேலைக்காரன் தான், 2 பேரும் சரிசமமானவன் தான். இந்த தோற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் உயர்வு இவன் தாழ்வே கிடையாது. எல்லாம் ஒரே கேட்டகரியில அப்பத்துக்காக, உணவுக்காக, குடும்ப பிரச்சனைக்காக கெஞ்சி நிற்கக்கூடிய கடங்காரங்க தான். இப்ப வேலை கொடுத்த உடனே இவனுக்கு அவன் அற்பமா தெரியறான். அவன் அற்பமா தெரியறதுக்கான காரணம் எஜமான் அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு பணம், எஜமான் கொடுத்த கணம், எஜமான் கொடுத்த புகழ்ச்சி, இது எல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையாக தருகிறது. இவர்கள் தான் முந்தி வந்தவர்கள். முந்தி வந்தவர்கள் பிந்தினோரா ஏன் ஆகுறாங்க? முந்தி வந்தவர்கள் ராஜ்யத்துல ஏன் பின்னாடி போறாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இங்க 4 விஷயத்த சொல்றாரு.
இவங்களுடைய அடிப்படையான பிரச்சனையே சுய விருப்பத்திற்காக தேவனை தேடுபவர்கள். தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கணும். அதிகாலையில் அப்படி யோசிக்கல. ராஜ்யத்துக்கு உள்ள வந்துட்டு இவனை முதல் இடத்துல இவனை வச்சு வேலை வாங்கின உடனே நான் தான் பாஸு, நான் தான் முன்னாடி வந்தேன், எனக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி, நான் தான் இந்த எஜமானால முன்னாடி அழைக்கப்பட்டேன், நான் தான் நீண்ட காலமா இங்க இருக்கிறேன், அப்ப எனக்கு தான் எல்லா கடமும் மேன்மையும் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இயேசு கடவுளுடைய ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. முந்தி வருவதற்கான அடிப்படையான பிரச்சனை சுயநலத்துக்காக கடவுளை தேடுறோம், சுய கணத்துக்காக கடவுளை தேடுறோம். பேதுரு இந்த கேட்ட கேள்வியில சுயநலம் அடங்கியிருக்கு. நான் இழந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு என்ன நீ தருவ, நான் இதெல்லாம் கொடுத்துருக்குறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுப்ப நினைச்ச ராஜ்யத்துல வேலை செய்யாத. கடவுள் எப்படி தருவார்னு செஞ்சு இழக்காத. நான் 100 ரூபா கொடுத்தா கடவுள் 1000 ரூபா கொடுப்பாரான்ற எண்ணத்தோட கடவுளுக்காக வேலை செய்யாத. கடவுளுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கடவுள் என்னை போய் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கடவுளுக்கு வேலை செய்யாத. பலாபலன்கள் எதிர்பார்த்து கடவுளுக்கு வேலை செய்யாது. அப்படி நீ செய்யக்கூடிய வேலை ஒரு பொழுதும் பலன் கொடுக்கறதாக இருக்காது. இரண்டாவது, இவர்களுடைய பிரச்சனை இந்த சுய விருப்பத்துக்காக கடவுளை தேடினால அற்பமானவர்கள் அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த முந்தி வந்தவர்களுடைய பிரச்சனை தன்னை போலயே இன்னொரு அடிமையை நேசிக்கக்கூடிய இறுதி அவங்களுக்கு. இன்னொரு மனிதனுடைய வழிகளையும் உணர்வுகளையும் காயங்களையும் உணராதவர்கள். ஒடுக்கப்பட்ட தன்னை போல இருக்கக்கூடிய இன்னொரு சீசனை நேசிக்க மறுக்கிறவர்கள். ஏன்னா இவன் கிறிஸ்துவ ஒழுங்கா நேசிக்கல, அதனால மனுஷனை ஒழுங்கா நேசிக்கல. கிறிஸ்துவ சுயநலத்துக்காக தேடினால மனிதனை சுயநலத்துக்காக பயன்படுத்த பார்க்குறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான சந்தோஷமா இருக்க முடியாது. அவனுடைய வழிகளையும் காயங்களையும் உணர்ந்து அவனுக்கு தேவன் எவ்வளவு மேன்மைகளை வழங்கியிருக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படாம அவனை குறித்து முறுமுறுகிறான், அவனை குறித்து சங்கடப்படுறான். இந்த ராஜ்யத்துல முந்தி வந்தவர்களுடைய மூணாவது பிரச்சனை சுய இழப்பை உயர்த்துபவர்கள். தங்களுடைய சுய இழப்புகளை பெரிதுபடுத்துகிறவர்கள், தங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறவர்கள், தங்களுடைய இழப்புகளுக்கு வெகுமதிகளை எதிர்பார்க்கிறவர்கள். காலில் இருந்து நான் வேலை பார்த்துருக்கிறேன், அதுக்கு தானே நீ வந்த, அப்படி சொல்லிதானே நீ வந்த. வெயில்ல வேலை பார்த்துருக்கிறேன், என் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியாதா நீ வெயில தான் வேலை பார்ப்பேன்னு. பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டுருக்கிறேன், இதெல்லாம் சொல்லப்பட்டு தானே நீ இந்த வேலைக்கு வந்திருக்கிற. உனக்கு அரசாங்க பதவி கொடுத்த ராஜரிக பதவி கொடுக்கல, ஒன்னா அடிமையா தோட்டத்துல வேலை தான் வச்சிருக்கிறேன். இந்த கஷ்டங்கள் இந்த வேலையில இருக்கும், இதெல்லாம் உனக்கு தெரியும், இதெல்லாம் சொல்லி தான் அழைச்சிட்டு வந்துருக்கிறேன். வேலை கொடுக்கும் பொழுது அந்த கஷ்டம்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப நிலத்துக்குள்ள வந்த உடனே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், நான் இவ்வளவு இழந்திருக்கிறேன், நான் இவ்வளவு மேன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறேன். முந்தி வந்தவர்கள் பிந்தி போவதற்கான காரணம் தங்கள் மீது சுய பரிதாபத்தையும் தங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, தங்களுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, தங்களுடைய இழப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதிர்பார்ப்போடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய கடைசி பிரச்சனை நாலாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, என்னை இவனை ஒரே கிராஸ்ல நீ எப்படி வைக்கிற, அவனோட என்னை நீ எப்படி சமமாக்குற, நான் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசி, எவ்வளவு வருஷமா விசுவாசத்துல இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது, எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது, நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன், எவ்வளவு உழைச்சிருக்கிறேன், கடவுளுக்காக நான் எவ்வளவு சாகசம் பண்ணியிருக்கிறேன், நான் அவனும் ஒரே மாதிரி இருக்கிறதா? சுய அங்கீகாரத்தையும் சுய புகழையும் தேடுகிறவர்கள் தான் இந்த முந்தி வருகிறவர்கள். ராஜ்யத்துல கடைசியா இருக்கிறவன் சுய அங்கீகாரத்தையும் சுய புகழையும் தேடுகிறார். இவர்கள் வேலைக்காரங்க தான், இவர்கள் ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா இவர்கள் ராஜ்யத்தின் மேன்மையை, ராஜ்யத்தின் உழைப்பை, ராஜ்யத்தினுடைய இழப்புகளை தவறான வழிகளில் அடைய பிரயாசப்பட்டவர்கள், ராஜ்யத்தினுடைய வெகுமதியை தவறான கண்ணோட்டத்தோடு பிரயாசப்பட்டவர்கள். நம்ம போய் இருக்கிறோம் கடவுளுடைய ராஜ்யத்துல, கடவுளால மீட்கப்பட்டிருக்கிறோம், கடவுளால் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதற்கு கடவுளை தேடுறோம்? எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு கஷ்டம், இதெல்லாம் கடவுள் போக்கணும்னு தேடுறோமா? உண்மையாகவே நம்மை போல விசுவாசத்துல வரக்கூடியவனை மேன்மையாக என்றமா, அவனுடைய குறைவுகளை பலவீனங்களை அங்கீகரிக்கிறோமா,
அவன் அன்பு செலுத்துறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய போலியான உழைப்பையும் நம்முடைய அற்பத்தனமான செயல்களுக்கு வெகுமதிகளை தேடி, புகழை தேடி, அங்கீகாரத்தை தேடி இதெல்லாம் செஞ்சா கடவுளை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் இழந்தா கடவுளுக்கு பிரியமா வரலாம். கடவுளுக்காக இதெல்லாம் செய்யணும், கடவுளுக்காக இப்படிலாம் இழக்கணும், இதன் மூலமா கடவுள் என்னை உயர்த்தணுன்ற சுய சிந்தையோடு செய்யறவங்க. சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான். நீ இழந்து செய், கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். நீ கடவுளுக்காக இப்படி கொடு, கடவுள் உனக்கு 2 தலையா 4 தலையா கொடுப்பார். நீ கடவுளுக்காக உபவாசி, கடவுளுக்காக செபி, கடவுளை துதி, கடவுளுக்காக உணவு இலை, கடவுள் தான் உனக்கு செய்வார். ராஜ்யத்தில் முந்தி வருகிறவர்கள் தேவனை பிரதானப்படுத்த வேண்டும். அற்பமானவர்களை மேன்மையாக எண்ணணும். கிறிஸ்து இழந்த இழப்பை அங்கீகரிக்கணும். கிறிஸ்துவுக்குரிய புகழையும் கிறிஸ்துவுக்குரிய அங்கீகாரத்தையும் தேடுகிறவர்களாக இருக்கணும். 3வதா 13-16 ராஜ்யத்தில் பிந்தி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். முதல்ல 1-7 ராஜ்யத்தை கட்டுகிற தேவன் யாருன்னு சொன்னாரு. 8-12 ராஜ்யத்துல முந்தி வருகிறவர்களுடைய சுபாவம் நான் சொல்றாரு. 13-16 பிந்தி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி வாசிய 13-16. ஃபைனலா பதில் பேசுறார். அவனுடைய சுய விருப்பம், அசட்டத்தனம், சுயமேன்மை, சுய அங்கீகாரத்தின் மத்தியில அவனுடைய குறைவுகளையும் பலவீனங்களையும் உணர்ந்து அந்த எஜமான அவனுக்கு பதில் சொல்ற. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக சிநேகிதனே அப்படின்றார். உன்னுடைய இழப்பு, உன்னுடைய வழிகள், உன்னுடைய போராட்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். உன் கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும், உன்னுடைய வழிகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதனால நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நான் உனக்கு அநியாயம் செய்யலை. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க பாரபட்சம் பார்த்துட்டீங்க, நீங்க அநீதி செஞ்சுட்டீங்க, நீங்க ஒருத்தனை உயர்த்தி இன்னொருத்தனை புறந்தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் உனக்கு அநீதி செய்யலை. ஏன் அநீதி செய்யலை? அதுக்கு பதில் அவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நான் உனக்கு எந்த வகையில் அநீதி பண்ணேன்? நீ வேலை செய், உனக்கு ஒரு பணம் தர்றேன்னு சொன்னேன். நீ வேலை செஞ்சு உனக்கு நான் ஒரு பணத்தை கொடுக்குறேன். நான் உனக்கு ஒரு இடத்துல கூட எந்த விதமான அநீதியும் செய்யலை. முதல்ல நீ பிந்தி வந்தவனாக இருக்கணும்னு சொன்னா என்னுடைய நீதியை நீ சரியா புரிஞ்சுக்க. நான் நீதியில பாரபட்சம் இல்லாதவர் என்று தெரிஞ்சுக்க. என்னுடைய நீதி என்பது உனக்கு காட்டப்பட்ட இரக்கம் தான். என்னுடைய நீதி என்பது உனக்கு காட்டப்பட்ட மன்னிப்பு தான். என்னுடைய நீதி என்பது இன்னமும் உன் பலவீனத்திலையும் உன் பாவத்திலையும் உன்னை நேசிக்கக்கூடிய அன்பை நான் காட்டுறேன். என்னுடைய நீதி என்பது நீ எனக்கு எதிராக கலகம் செஞ்சு என்னை குறித்து முறுமுறுத்தாலும் உன்னை நான் சிநேகிதனா நேசிக்கிறேன். என்னுடைய நீதி என்பது உன்னை முற்றும் முடிய நேசிக்கக்கூடிய வெகுமதியை உனக்கு பலனை தரக்கூடியவராக இன்னமும் நான் இருக்கிறேன்றதை மறந்துடாத. நான் உனக்கு ஒரு பொழுதும் அநீதி செய்யலாம். நீ பார்க்க வேண்டியது என்னுடைய நீதியின் சுபாவத்தை பாரு. நீ பிந்தி வந்தவனாக இருக்கணும்னு சொன்னா, பிந்தி வந்தவனாகிய நீ உண்மையான முதன்மையான இடத்துல இருக்கணும்னு சொன்னா, ராஜ்யத்துல கடையானவனாக இருக்கணும்னு சொன்னா, ஒன்ன சார்ந்திருக்கக்கூடிய எதையும் நினைக்காத. நீ கஷ்டப்பட்டதை நீ எதுவும் நினைக்காத. என்னுடைய நீதியை சார்ந்து கொள். உன் மேல இரக்கம் பாராட்டி, உனக்கு தயவு பாராட்டி, உனக்கு வெகுமதியை கொடுப்பதற்கு என்னுடைய நீதியில நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன். உன்னுடைய பலவீனங்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் நான் கொடுத்துருக்கிறேன். உனக்கு நீதி செய்யாம உனக்கு செய்ய வேண்டிய நீதியை என் குமாரன் மேல செலுத்திருக்கிறேன். என்னுடைய நீதியில பாவத்தை குறித்த என்னுடைய வெறுப்புலையும் எனது உக்கிர கோபத்தையும் நான் தீர்த்திருக்கிறேன்றதை மறந்துடாது. அடுத்த அவரங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு அநியாயம் செய்யல, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதே நீ வாங்கி கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உனக்கு கொடுக்கப்பட்டதுல திருப்தியோட வாழ். நீ பிந்தி வந்தவனா இருக்கும்னு சொன்னா கடவுள் உன்னை வைத்திருக்கக்கூடிய நிலையில மனரமியமா இரு.
நான் என் வாக்குல ஒரு வார்த்தையை மீறல. உன்னை அழைச்சேன், உன்னை வேலை வச்சேன், உன்னை வேலை செய்ய சொன்னேன், உனக்கு ஒரு பணம் கூலி தரேன்னு சொன்னேன், ஒரு பணத்தை உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். என் வார்த்தையில நான் தவறாதவனாக இருக்கிறேன். நீ உன்னைய பார்க்காதவன் இழப்பை பார்க்காத, என்னுடைய நீதியை பார், என்னுடைய வார்த்தையை கவனி, என்னுடைய வார்த்தையின் மீது உன் விசுவாசத்தை வை, என் வார்த்தையின் மேல முழுமையாக உன்னுடைய கவனத்தை செலுத்து. பிந்தி வந்தவன் எப்பொழுதும் அவன் கிறிஸ்துவையும் வேதத்தையும் சார்ந்திருக்கிறான். அவன் தேவனது வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை ஆராய்கிறவன், தேவனது வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து வாழ்வதில் முழு மூச்சா இருக்கிறவன், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கடவுளுக்கு உண்மையா அந்த வார்த்தையில திருப்தியோடு வாழுகிறவன். கடவுள் எந்த நிலையில வச்சிருந்தாலும் மனரம்யமாக ஆள்றான். அவன் உன்னுடைய வாங்கி கொண்டு சந்தோஷமா போகும், உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல திருப்தியா வாழும்னு சொல்லி சொல்றார். அடுத்த மூணாவது அங்க என்ன பார்க்கிறோம்? உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய எவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? என்னுடைய இறையாண்மையுள்ள அதிகாரத்தை நீ சார்ந்து கொள். நான் நீதி உள்ளவரா இருக்கிறனால, நான் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறனால, நான் வார்த்தையில உண்மையுள்ளவரா இருக்கிறனால, நான் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொண்டிருக்கிறவராக இருக்கிறனால என்னுடைய இறையாண்மையுடைய செயல்களை சார்ந்து கொள். உனக்கு கஷ்டமா தெரியலாம், அவனை உயர்த்தினது உனக்கு அநீதியா தெரியலாம், அவனுக்கு ஒரு பணம் கொடுத்தது உனக்கு பலவீனமானதாக தெரியலாம். ஆனா அதுல மறைமுகமா அதுல என்னுடைய ஆழமான இறையாண்மை உள்ள ஆட்சி இருக்கு. உனக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லாவற்றிலும் நான் சர்வ இறையாண்மை கொண்ட அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன். அது என்னுடைய நிலம், என்னுடைய பணம், யாரை எங்க வைக்கணும், யாரை எங்க உயர்த்தணும், யாருக்கு என்ன செய்யணுன்றத நான் முழுமையாக முடிவு செய்கிறேன். என் ராஜ்யத்துல ஏன் இஷ்டப்படி செய், என்னுடைய வழிமுறையின் படிவாள், உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல, நான் சொல்றதும் செய்ய சொல்லி சொல்றார். ஃபைனலா அந்த ரோமையில அந்த மக்களுக்கு இன்னொரு சொல்லி சொல்றாரு, நான் தயாரனாக இருக்கிறபடியால் நீ வன்பனலாக இருக்கலாமா? அதோட அந்த ஓமை முடியும். கேள்வி பல ஊமைகளை இயேசு கேள்வியோட முடிக்கிறாரு. இந்த ஊமையும் அந்த எஜமான் ஒரு கேள்வியோட முடிக்கிறான். அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா, எல்லாரும் சந்தோஷமா போனாங்களா, அதெல்லாம் சொல்றாரு. ஃபைனலா பேதுருக்கு அங்க உள்ள சீசர்களுக்கு சொல்றாரு, நான் தயால குணமா இருக்கிறனால நீ வன்பனலாக இருக்கலாமா? அப்படின்னா அது என்னுடைய எல்லா குணாசியத்தையும் நீ பார்க்குற, என்னுடைய தயால குணம் உனக்கு வெளியரங்கமா இருக்குது. நான் அவனுக்கு கொடுத்ததுல என்னுடைய தயாளத்தை தான் நீ பார்த்துருக்கணும். அவனை நான் எவ்வளோ நேசிக்கிறேன். என்னுடைய அன்பு பாரபட்சம் இல்லாம, யூதனும் புறஜாதி இல்லாம, அடிமையும் ராஜா என்று இல்லாம, சுயநீதிக்காரனும் ஒழுக்கமானவனும் இல்லாம, தேசியம் ஆயக்காரனும் இல்லாம, நோய்வாய்ப்பட்டவனும் குருடனும் சப்பானியும் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டவனும் இல்லாம, என்னுடைய அன்பு பரிசேயர்களுக்கும் வேத பாரர்களுக்கும் எல்லா விதமான அதிகாரிகளுக்கும் பாரபட்சம் இல்லாம இருக்கிறது. என்னுடைய தயாள குணத்தினுடைய ஆழத்தை நீ சரியா கவனிச்சிருந்த அப்படின்னு சொன்னா நீ தயாள குணம் உள்ளவனா இருந்திருக்க. என்னுடைய சுபாவத்தை நீ ஆழமாக பகிர்ந்து கொண்டிருந்தன்னு சொன்னா அவர்களிடத்துல நீ அந்த தயாள குணத்தை பார்த்து அவனை உற்சாகப்படுத்தி, என்னைய போல நீ அவனிடத்துல அன்பு செலுத்திருப்ப, என்னைய போல நீ அவனிடத்துல மன்னிப்பை காண்பிச்சிருப்ப, நான் அவனை கொடுப்பதில் நீ மனமகிழ்ச்சியா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருப்பேன்னு சொல்லி சொல்றார். பிந்தி வந்தவர்கள் தேவனது அன்பை பகிர்ந்து வாழ்பவர்கள். பிந்தி வந்தவர்கள் தேவனது சுபாவத்தை பகிர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய பார்வை கடவுளுடைய நீதி மேல, அவர்களுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறது, அவர்களுடைய இருதயம் கடவுளுக்குள்ளாக திருப்தியாக இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களிலும் அவருடைய இறையாண்மையோட ஆட்சி கட்டுப்படுகிறார்கள். அவர்கள் தேவனோடு இணைந்திருப்பதனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, தேவனது சுபாவத்துல மகிழ்கிறதுனால அவர்கள் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தாழ்மையிலிருந்து அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிந்தி வந்தவர்கள் தான் கடவுளுடைய ராஜ்யத்துல முந்தி வந்தவர்களாக இருக்க முடியும். அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் சொல்லி நான் முடிக்கிறேன், நீ ராஜ்யத்துல முதன்மையானவனா முந்தி வருகிறவனாக இருக்கிறேன்னு சொன்னா உலகத்துல பிந்தி வருகிறவனாக இருக்கும். உலகத்தினுடைய பார்வையில பைத்தியக்காரனாகவும் பலவீனனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் தாழ்மையுள்ளவனாக இருக்கும். நீ வன்கனாக இருக்கலாமா என்று சொல்லும் பொழுது இரக்கமே இல்லாமல் இருக்கலாமா, கருணையே இல்லாமல் இருக்கலாமா? ஏன் நிலத்துல வாழ்ற என்னைய நீ பார்க்கிற,
எனக்கு நான் உனக்கு காண்பித்த எல்லா வெகுமதிகளையும் பார்க்கிற, உன் மீது நான் காண்பித்த அன்பையும் மன்னிப்பையும் இறக்கத்தையும் உணர்கிற, என் கூட இருந்துட்டு நீ வந்தனா எப்படி இருக்கிற, என்னோட சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்லி இரக்கம் இல்லாம அன்பு இல்லாம கோபத்தோட அகங்காரத்தோட மன்னிப்பற்ற கருணையற்ற சுயநலவாதியா சுய அங்கீகாரத்தை தேடுகிறவனா சுய புகழ தேடுகிறவனா எப்படி நீ இருக்கிற அப்படின்னு கேட்டுதான் அதை முடிக்கிறாரு. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். 30 சொல்லும் பொழுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. இதுல கடைசியில சொல்றாரு பிந்தினோர் முந்தினோராயும். ராஜ்யத்துல முந்த ஆசைப்படாத, ராஜ்யத்துல முன்னாடி வர ஆசைப்படாத, ராஜ்யத்துல உனக்கான புகழுக்காக வெகுமதிக்காக உழைக்க ஓட ஆசைப்படாத. பிந்தி வந்தவனை போல தாழ்மையா என்னுடைய நீதியை சார்ந்து என்னுடைய வார்த்தைகளை கவனிச்சு அழைக்கப்பட்ட இடத்துல திருப்தியோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து என்னுடைய இறையாண்மையை சார்ந்து என்னுடைய சுபாவத்தை எனது அன்பை மன்னிப்பை பகிர்ந்து கொடுக்கிறவனாக. அப்படி இருந்தாதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாரும் உபதேசத்தை கேட்டு பின்னாடி வந்தாலும், எல்லாரும் என்னை தேடி வந்து நன்மையை பெற்றாலும், எல்லாரும் என் ராஜ்யத்துல வந்து உழைச்சாலும், எல்லாரும் என் தோட்டத்துல வேலை செஞ்சாலும் என்னால யார் கனப்படுத்தப்படுகிறான்னு சொன்னா இந்த அற்பமானவர்கள். அவன் 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தான், அவன் கொஞ்ச நேரம் தான் வெளிச்சமா இருந்தான், ஆனா அவன் எனக்கு மேன்மை உள்ளவன். இந்த 6ஆம் மணி 9ஆம் மணி நேரத்தில் வந்தவங்களாம் எவ்வளவு கொடுத்தான் அப்படின்னு அவர் சொல்லலாம், எவ்வளவு கனப்படுத்தினாலும் அவர் சொல்லலாம். ஆனா அந்த 11ஆம் மணி வேலையில வந்தவனை அவன் மேன்மைக்குரியவனா கனத்துக்குரியவனா உயர்த்தினான். ராஜ்யன்றது நீங்க கடவுளுக்காக என்ன செய்றீங்க, என்ன இழக்கிறீங்க, என்னெல்லாம் செஞ்சு முடிச்சீங்கன்றது அல்ல. தேவன் என்ன செய்தார் என்பதை நோக்கி அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு வாழ்கிறவர் தான். சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, நீ ராஜ்யத்துல வெகுமதியாக நோக்கமாக கொண்டனா அதை இழந்துருவேன். ராஜ்யத்திற்காக வெகுமதியை நோக்கமாக கொண்டு அதை இழக்கிறார்கள். வெகுமதியை மறப்பவர்கள் அதை கண்டடைகிறார்கள். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம உன்னால் அன்பு கூற முடியுமா? எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை பின்பற்றி வாழ முடியுமா? ஏற்கனவே உன்னை அளவு கடந்து நேசிச்சிருக்கிறேன், உனக்காக என் மகிமையை கொடுத்துருக்கேன், என் நேரத்தை கொடுத்துருக்கிறேன், என் நேசகுமாரனை உனக்காக கொடுத்துருக்கிறேன். உன்னை ராஜ்யத்துல வேலைக்கு வச்சிருக்கிறதே மிகப்பெரிய சிலாக்கியம். நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த, நீ படுத்த படுக்கையில இருந்த, நீ அன்னைக்கு ஜீவனுக்கு சாகக்கூற நிலையில இருந்த, உன்னைய கூப்பிட்டு என் ராஜ்யத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரோம சீசர்களுக்கும் ஐஸ்வர்யமான வாலிபனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொன்னா, நம்முடைய ரட்சிப்போ நம்முடைய பரலோக வெகுமதியோ நம்முடைய கிரியைகள் அடிப்படையில் கணக்கிடப்படுவதில்லை. என் ரட்சிப்புல நான் என்ன செஞ்சேன்றதில்ல, பரலோகத்துல எனக்கு தரக்கூடிய வெகுமதியும் நான் என்ன செஞ்சேன்றதில்ல. அப்படின்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற வெகுமதியை தான் எனக்கு கொடுத்துருக்கணும். ஆனா இந்த எஜமா அந்த தயாள குணத்தின் அடிப்படையில, அவனுடைய அன்பின் அடிப்படையில, அவனுடைய கிருபையின் அடிப்படையில இல்ல அதை கொடுக்குறான். கடவுளுக்காக நம்ம எவ்வளவு காலம் உழைச்சோன்றது முக்கியம் இல்லை, கடவுளுக்காக நம்ம எவ்வளவு எழுந்தோன்றது முக்கியம் இல்லை, கடவுளுக்காக நம்ம எவ்வளவு காலம் விசுவாசத்துல இருந்தோன்றது முக்கியம் இல்லை, கடவுளுக்காக எந்த அன்பின் நிலையோடு நாம் இருந்தோன்றது முக்கியம். அது 1 மணி நேரம் வேலை பார்த்தாலும் அந்த 1 மணி நேரம் இழப்பு என்பது அவருடைய பார்வைக்கு மேலானது. தேவாலயத்துல எல்லாரும் காசு போட்டான், ஆனா அந்த 7 விதவைப்பட்ட 2 காசு அவருக்கு பெருசா இருக்குது. அநேக குஷ்டரோகிகள் இருக்கலாம், அந்த 10 அந்த சமாரியன் ஆகிய அந்த ஒரு குஷ்டரோகியுடைய மனம் திரும்புதல் அவருக்கு பெருசா இருக்கு. மூத்த குமாரனுடைய கெட்ட குமாரனுடைய மனம் திரும்புதல் அவருக்கு விலை மதிப்பில்லாதாக இருக்கிறார். ஆயக்காரனுடைய மனம் திரும்புதல், விவசாயியுடைய மனம் திரும்புதல் அவருக்கு பிரதானமாக இருக்கிறார். இந்த பரிசேயர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இந்த பரிசேயர்கள் அவர்கள் ராஜ்யத்துல முந்தி இருக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் இழந்து நாங்க உபவாசிக்கிறோம், நாங்க அதெல்லாம் செய்யறோம், நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் உணர்த்துறாங்க. ஆனால் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேவன் வீழ்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம யாரா இருக்கிறோம்னு யோசிக்கணும். இப்பனா கடவுளுக்காக நான் எதையுமே செய்யாம எல்லாமே அவரே செஞ்சு முடிச்சிட்டாருங்க, நான் அமைதியா பேசாம இருக்கலாங்க, அதை அவர் அங்க சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் உழைப்பும் உன் இழப்பும் உன் அர்ப்பணிப்பும் உன் செயலும் எப்ப கனமா எண்ணப்படும் சொன்னா, அது உன்னுடைய சுய இருதயத்தில நீ தீர்மானிக்கப்பட்ட அடிப்படையில
உன் இழப்புகள் அடிப்படையில் ஒன்றை முன்னிறுத்தி செயல்படுகிற அடிப்பது அல்ல. அது அவர் சம்பாதித்த நீதி, அவர் சம்பாதித்த அன்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவருடைய இரக்கம், தயாளம், அவர் நமக்காக செய்த சிலுவையின் ரட்சிப்பை உணர்கிறவனுக்கு மட்டும்தான் ராஜ்யம் மகிமையுள்ளதாக இருக்கும். வந்து யோசிங்க, கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கடவுள் உங்களை அழைச்சிட்டு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் அவருடைய ராஜ்யத்தில் உங்களை வச்சிருக்கிறார். நீ எப்படி இழந்து வாழணும், நீ எப்படி உழைக்கணும், நீ எப்படி உங்களுக்காக அவர் இன்னும் உழைச்சிட்டு இருக்கிறார், உங்களுக்காக அவர் இன்னும் பிதாவினுடைய சமூகத்தில் மண்டியிட்டு கொண்டிருக்கிறார், உங்களை நித்தியத்துல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் ஆவியானவரை கொண்டு உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்களே பாவம் செய்ய முற்பட்டாலும் உங்களை தடுத்து நிறுத்தி உங்களை சத்தியத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கிறார். உங்களை கடிவாளம் போட்டு நித்தியத்தை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் வெகுமதிகளையும் அந்தந்த காலத்துல அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ ஜெபிக்கிற, நீ பைபிள் படிக்கிறியா இல்லையா, நீ ஆராதனைக்கு வருகிறியா இல்லையா, நீ கடவுளுக்கு உண்மையா அறியாத இருக்கியா, எதுவுமே அவருடைய சிந்தையில் அல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்து, அவர் எல்லாவற்றையும் முடித்து, அவர் இரக்கத்தையும் தயாள குணத்தை, அன்பையும் கிருபையும் இன்னைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை உதவாக்கார வாழ்க்கை தான், உன் வாழ்க்கை பயன் இல்லாத வாழ்க்கை தான். நீ கடவுளுக்காக இழத்த எல்லா இழப்பு வீணானதாக தான் இருக்குது. ஆனால் உனக்காக தேவன் செய்தது மகிமையுள்ளதா, மேன்மையுள்ளதா. இந்த இழப்பையும் இந்த உழைப்பையும் இந்த தேடுதலையும் இந்த மகிமையை இழந்த வாழ்க்கை உணர்வை மட்டும்தான் விசுவாசத்தோட உண்மையுள்ளவனா, கொடுக்கப்பட்ட இடத்துல திருப்தியுள்ளவனா, சுயத்தை பார்க்காம சிலுவையை நோக்கி இயேசுவுக்காக உழைப்பை நோக்கி இயேசுவினுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்கிற சிந்தையோடு செய்யணும். அவன் என்னத்தை தான் இழந்தாலும் அப்ரோஜனமற்ற ஊழியக்காரன் தன்னை ஒத்துக்குவான். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் சுற்றறிக்க கொடுத்தாலும் இன்னமும் என்னால் தேவனுக்கு உட்படையா வாழ முடியும் என்ற உணர்வோடு அவன் செய்வான். அப்படிப்பட்ட உழைப்பும் இழப்பும் தான் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி உழைக்கலாம்? இவன் சந்தோஷமா அதில் உழைக்கலை, இவன் மன மகிழ்ச்சி அதில் உழைக்கலை, அவன் சுயநலத்துக்காண்டி சுய வெகுமதியோட வன்கரனாக உழைச்சதுனால தான் அவன் மறுலட்சணனா புறக்கணிக்கப்பட்டவனா போயிட்டான். ஆனால் கடைசியாக வந்தாலும் அவன் கிருபையும் இரக்கத்தையும் சார்ந்து, தன்னை சார்ந்து இல்லாமல் கடவுள் கொடுத்த இரக்கத்தையும் தயவு சார்ந்தனால தான் அவன் பிந்தி வந்தாலும் முந்தி வந்தவனாக ஆக்கப்பட்டான். கடவுளுடைய சமூகத்தில் மனம் திரும்பி ஆண்டவரே என்னுடைய சுயநீதியெல்லாம் அழிச்சு என்னுடைய சுயக்கிரைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அன்பையும் கிருபையும் என் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி கேட்போம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார்.